ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ரோமியோ. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே துபாயில் இருக்க நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. துபாயில் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய பிஸ்னஸ் மேனு. இப்போ அந்த பொறுப்பெல்லாம் வேறு ஆளுங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு சொந்த ஊருக்கு வராரு. ஹீரோட அம்மா அப்பாவும் ஹீரோவுக்கு ஆரத்திலாம் எடுத்து வரவேற்கிறாங்க. ஹீரோவுக்கு வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, 30 கிட்ட ஆயிடுச்சு. இப்படியே லேட் ஆகிட்டே போனால் நல்ல பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா ஹீரோ அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டாரு. என்னதாப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு பொண்ணை பார்த்தோன்னே நம்மளோட மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனோம், அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும், எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்னு யார்கிட்டையும் வரலையேன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க. என்னடா இவ்வளோ சோகமாக நிற்கிறாங்களேன்னு பார்த்தா, இந்த படத்தில் ஹீரோயின் தான் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகி ஆக்ட் பண்ணுறதுக்கு சைன் ஆகிருக்கு. ஆனால் ப்ரொடியூசர் வந்து என் பொண்ணு தான்ப்பா நடிக்கணும்னு சொல்லவும் ஹீரோயினை தூக்கிட்டு இப்போ ப்ரொடியூசர் பொண்ணை போட்டுட்டாங்க. இதனால் ஹீரோயினுக்கு பயங்கர வருத்தம். சோகமாக வெளில வந்து அவங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுமே சினிமாவில் டேரக்டர் ஆகணும், கொரியோகிராஃபர் ஆகணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே இதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால இப்போ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க, எங்கேயுமே கிடைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் கையை விட்டு போயிடுற மாதிரி சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. அதே மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டுமே இவர் ஒரு நல்ல கதை வச்சுருப்பார், ஆனால் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை அங்கே மாற்றணும் இங்கே மாற்றணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, சில பேர் நாங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான் உங்கள் கதையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை, இவங்க எதை நோக்கி சென்னைக்கு வந்தாங்களோ அதை நோக்கி இவங்களால போக முடியல. கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஒன்றா ரூமில் தங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயின் சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஊரில் இருக்க அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து சினிமாக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோனோட அப்பா கிட்டேருந்து ஃபோன் வர ஹீரோயினும் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. எங்கே இருக்குன்னு கேட்க, இந்த மாதிரி வீட்டில் தான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் தாத்தா இறந்துட்டார், நீ உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்ல, இனிமேல் கிட்ட இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் சென்னையில் மாடர்னாக இருப்பாங்க. வீட்டுக்கு போனால் சாரீ சுடிதார்னு போட்டிருப்பாங்க. சாரியை கட்டிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோனோட தாத்தாவோட டெத்துக்கு ஹீரோவோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அவரோட மொத்த வாழ்க்கை கண்ணுக்கு வந்துட்டு போகுது. அதாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும், உங்களுக்கு ட்வின் பேபி பிறந்த மாதிரியும், அந்த ட்வின் பேபிக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு வயசான காலம் வரைக்கும் ஒன்றா வாழ்கிற மாதிரியான அந்த மொத்த வாழ்க்கையும் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்படி ஹீரோயினை பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறத ஹீரோவோட அம்மா நோட் பண்ணிடுறாங்க. ஆகா, நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு இப்படியே நடந்துகிட்டு இருக்கப்ப, சாவு வீடு தானே, எல்லாரும் வரவும் போகவும் இருக்கப்ப ஹீரோயினோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹீரோட ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஹீரோயினோட ஃபேமிலியோட அவங்களுமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை செக் பண்ணி பார்த்து டாக்டரும் அவங்களுக்கு ஒரு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் இமிடியேட்டாக, அதுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு தொகையை சொல்ல, இவங்கக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஹீரோனோட அப்பா போய் ஹீரோயின் கிட்ட, இவ்வளோ நாள் நீ சென்னையில் ஐடி கம்பெனியில் தானே வேலை பார்த்தேன்னு சொன்னேன், உன்னோட சேவிங்ஸை கொடுன்னு கேட்க, என்கிட்ட காசே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல பயங்கரமாக திட்டாரு ஹீரோனோட அப்பா. அடுத்து பணத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் வந்து கை கொடுத்து காசு கொடுக்குறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறத நோட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை ஹீரோவோட அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி கொஞ்ச நாள் போட்டும் பொண்ணு கேட்போன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வந்தோன்னே அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் பேசுகிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவரோட மூவியில் உனக்கு எப்படியாவது சான்ஸ் தர சொல்லி ஆடிஷனுக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். இதை நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட அப்பா உள்ளே வராங்க. எங்கே கிளம்புறேன்னு கேட்க, சென்னைக்கு போகிறப்பா ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்ல, நீ நடித்ததெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாரு. ஆக்சுவலி ஹீரோயின் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன ஆட்லேயுமே நடிச்சிருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு ஆடை அவங்க அப்பா பார்த்துருப்பாரு. நீ கூத்தாடியாகி எங்கள் வீட்டு மானத்தெல்லாம் வாங்க வேணாம், நீ இனிமேல் சென்னைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோவோட ஃபேமிலிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. இவங்களையும் எடுத்து பேசுகிறாங்க. இவர் தான் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கார் இல்லையா பொண்ணு மேலே. உடனே இவர் கல்யாணத்துக்குமே ஒத்துக்கிறாரு. பத்தாவதுக்கு ஹீரோட ஃபேமிலி நல்லா பணக்கார ஃபேமிலி வேறு, அதனால் உடனே கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறாரா. அடுத்து என்ன, கல்யாண வேலை தான் தடப்படலாம் நடக்குது. ஹீரோயினுக்கு இதில் சுத்தர விருப்பமே இல்லை. இருந்தாலும் வேறு வழி, கட்டாயத்தின் அடிப்படையில் இவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தாலி கட்டும்போது தான் ஹீரோயினோட கண்ணுலேருந்து தண்ணி வரதை இவர் நோட் பண்ணுறாரு. உடனே ஹீரோ அவங்க மாமா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி அவள் தாலி கட்டுறப்ப அழுதாமா
மாமா அவளுக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கலையோன்னு சொல்கிறேன். ஹீரோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, ஐயே எல்லா கல்யாணத்துலேயுமே பொண்ணுங்க அழுவாங்கப்பா, இதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சென்னையில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க போல், சென்னையில் தான் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு அங்கேயே செட்டில் பண்ணுற மாதிரி நம்ம அங்கேயே போய் தங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ சொல்லிகிட்டே வராரு, நீங்கள் சொன்ன மாதிரியே சென்னையில் ஒரு பெரிய வீடு நமக்காக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரப்போ காரை நிறுத்தி ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு உள்ளே ஏறிக்கிறாங்க வலுக்கட்டாயமாக. பத்தாயிரத்துக்கு வீட்டுக்கும் வந்துடுறாங்க, பெரிய பெரிய பேக்கோடு இருக்காங்க. என்னங்க எதுக்கு இவ்வளோ பேக்குன்னு கேட்டதுக்கு, நாங்களும் இங்கே தங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. ஆளாளுக்கு ஒரு தனி ரூமை எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினுமே தனி ரூம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோக்கு எங்கே தங்குறதுனே தெரில. சரின்னு மேல் மாடியில் இருக்க ஒரு ரூமை போய் எடுத்துக்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா நைட்டில் ஏதோ சவுண்டு கேட்குது, கலர் கலர் லைட்டு வெளிச்சம் கேட்குது. ஏந்திரிச்சு உள்ளே போய் பார்த்தா மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அடக்க உடக்க பொண்ணான சாரியில் மட்டும்தானே பார்த்தாரு. இப்போ பார்த்தா பயங்கர மாடர்ன் ட்ரெஸ்ஸு, பத்தாததுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேறு பண்ணுறாங்க. அவருக்கு இது பார்த்தோன்னே விடவிடன்னு ஆயிடுது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோயின் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஓடி வர போகிறேன்னு சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க, நீ ஓடி வந்து என்ன பண்ண முடியும், உன்னை தேடிட்டு வர மாட்டாங்களா, திரும்ப யாருக்காவது உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க, நீ ஒன்று பண்ணு, அந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, உங்கள் அப்பாவை ஏமாத்துறது தான் கஷ்டம், அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம், அதுக்கு வேணால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அவன்கிட்ட போய் பேசிப்பார், இந்த மாதிரி நான் சென்னையில் தான் தங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லு, அவன் இதுக்கு ஓகே சொல்லிட்டானா நம்ம எது சொன்னாலும் அவன் கேட்பான், அவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு அர்த்தம்னு சொல்ல, இவங்களும் போய் கேட்க ஹீரோவுமே உடனே ஒத்துக்கிறாரு இல்லையா. அதுக்கப்புறம் தான் மீதி ஸ்கெட்செல்லாம் போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே அந்த சென்னை வீட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் கிட்டே நெருங்க விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு தான் மொத்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஹீரோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலி ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோக்கு அடிமையாயிட்டாங்க. என்ன சார் நீங்கள் பயங்கரமாக சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தொல்ல. இதை பார்த்த ஹீரோயின், அவரை என் கிட்ட வராமல் பார்த்துக்க, நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தா அவர் கூடயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒன்றா இருக்கீங்க, நீங்கள் முதல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வெளில அனுப்பிடுறாங்க. ஒரு பக்கம் இருக்குது, ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட டேரெக்டாகவே பேசிடுறாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஆசைங்க எப்படியாவது ஹீரோயின் ஆயிடணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தராக விருப்பமே இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் வாழ்க்கையும் கெடுக்க விரும்பலை, நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. அவங்க மாமா கிட்ட கூப்பிட்டு பேசி புலம்பிகிட்டு இருக்காரு. இவங்க புலம்புறதை கேட்டு அந்த பப்பு ஓனரான யோகி பாபு வந்து, நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் உங்கள் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஃபோன் அடிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோவோட நம்பரை இன்னும் ஹீரோயின் சேவ் கூட பண்ணல போல். யார் பேசுகிறதுன்னு கேட்குறாங்க. ஹீரோ அவரோட பேரை சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, உன் பேரை கேட்ட உடனே கட் பண்ணுறா, பத்தாயிரத்துக்கு உன் நம்பரை கூட சேவ் பண்ணலை, அதனால் நான் வேறு ஒரு ஐடியாஸ் தரேன், உன் ஃபோன் டபுள் சிம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிம்மை கொடுத்து இதில் போட்டு ஃபோன் பேசு, ஆனால் உன் பேரை சொல்லாத வேறு ஏதாவது ஒரு பேரை சொல்லி, நான் உங்களோட பெரிய ஃபேன் மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை புகழ்கிற மாதிரி பேசுன்னு சொல்ல, விஜய் ஆண்டனியும் அதே ஹீரோவும் அதே மாதிரி பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி பேசுகிறது ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் புகழ்ந்து பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் நிறையா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோப்பு நம்பிக்கையை கொடுக்குறாரு. 2 பேரும் அடிக்கடி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ பப்பில் இருந்து ஹீரோயின் கிட்ட வேற ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக நெருப்பு வருது. அந்த நெருப்பு பார்த்து ஒரு பயந்துடுறாரு. என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க, இல்லைங்க நெருப்புனா எனக்கு கொஞ்சம் பயம்னு சொல்கிறாங்க. சரி, ஹீரோக்கு நெருப்புனால ஏன் இவ்வளோ பயம்னு தெரியல, மேபி ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்து காட்டலாம். அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பர்த்டேவா, இது உங்களுக்கு தெரியாதா சார்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, எனக்கு அதெல்லாம் ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி வீட்டில் முன்னாடியே பயங்கர டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இது வரைக்கும் பேசுனது கூட கிடையாது, அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், ஏன்னே தெரியாது. ஆனால் அந்த ஃபோனில் பேசுகிறாரு இல்லையா வேறு பேரை சொல்லி ஹீரோ, அந்த ஆளை ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க 2 பேரும். ஹீரோயின் அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி எனக்கு ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்கு, நான் போய் ப்ரொடியூசரை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. திரும்ப வரப்போ டல்லாக வராங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டால் ஹீரோ கிட்ட எந்த பதிலுமே சொல்லலை. ஆக்சுவலி ஹீரோ கிட்ட தான் அவங்க பேச மாட்டாங்களே, ஹீரோ இன்னொரு பேரில் ஃபோன் நம்பரில் வந்தால் தானே பேசுவாங்க. ஸோ வேறு ஆள் மாதிரி அதே நம்பர்லேருந்து அடிக்கிறாரு. அந்த நம்பருக்கு
நம்மளே ஒரு நேம் கொடுப்போம். சரவணங்கிற கேரக்டரில் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ அந்த நம்பரை பார்த்தோன்னே ஹீரோயினும் உடனே கால் அட்டன் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, அந்த ப்ரொடியூசர் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசியிருந்திருப்பார் போல். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நான் ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு அதனால் அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா? பயங்கர கோவத்தோட அடுத்த நாளே அந்த ஆஃபீஸ்க்கு போய் அந்த ப்ரொடியூசர் அடின்னு அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ப்ரொடியூசரை அடித்து பகச்சிக்கிட்டனால இவர் திரும்ப ஹீரோயினுக்கு மூவி வாய்ப்பு வந்தாலே இவர் போய் தடங்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யோகி பாபுமே அதுதான் சொல்கிறாரு, ஏன் போய் அந்த ப்ரொடியூசரை அடித்த, இப்போ உன் ஒய்ஃபுக்கு சான்ஸே கிடைக்காதே அப்படின்னு சொல்ல இவரும் சோகத்தோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்னு மொத்த பேரும் சோகமாக படுத்து கிடக்குறாங்க. என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால், எங்களுக்கு கதை இருக்குது எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் மூவியை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ காசு ஆகும்னு கேட்க, ஒரு 2 கோடி தான் ஆகும், சின்ன பட்ஜெட் தான் சொல்ல, சரி நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனால் ஹீரோயின் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. எக்ஸைட்மெண்ட்டும் ஆகலை, எதுவும் சொல்லலை, வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ தான் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார் இல்லையா, கதையை சொல்லுங்கன்னு சொல்ல, கதையில் நிறைய இன்டிமேஷன் சீன்லாம் இருக்குது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். இதனால் இவர் எப்படி வேற ஆள் நடிக்க ஒத்துக்குவார் ஹீரோயின் கூட. அதனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் தரேன், இந்த படத்துக்கு நான் தான் ஹீரோன்னு சொல்ல எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஹீரோயின் ஐயோ இவெல்லாம் ஹீரோவாக நடித்தா என்னால் நடிக்க முடியாதுப்பான்னு சொல்லிக்கிறாங்க. வேறு ப்ரொடியூசரே கிடைக்காது, இதை விட்டால் வேறு வாய்ப்பும் இல்லாதனால சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோவுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. படமும் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங் கற்றுக்கிட்டு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. இதுக்கு இடையில ஹீரோக்கும் அந்த ஹீரோ வந்து சரவணனுங்கிற கேரக்டரில் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் இன்னும் நெருக்கம் அதிகமாகுது. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்காருன்னு, வேறு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தானே பேசுகிறாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டுன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், பேசுகிறது வேற ஆளுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப என்கிட்ட பேசாமல் அவங்கக்கிட்ட ஏன் க்ளோஸாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ் வருது. கொஞ்சம் ஹீரோயின் மேலே சந்தேகப்படுற மாதிரியும் தோணுது. இப்படி ஃபோன் மூலியமாக பேசுகிற சரவணனுங்கிற கேரக்டர் மூலியமாக ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டையும் கொடுக்குறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் நான் அவங்கள பார்க்கணுமேன்னு சொல்லணும். ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. என்னடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்த நாள்லேருந்து ஹீரோயின் ஃபோன் அடித்தா அவர் எடுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் இதனாலே அப்செட் ஆகுறாங்க. மூவிலெலாம் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எந்த சீனுமே ஒழுங்காக ஆக்ட் பண்ண முடியல. இதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த கேரக்டரில் அந்த வாய்ஸை இவங்க கேட்காதனால டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான சீனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் எடுக்க ரொம்ப டைம் இழுக்கும் போல், ஆனால் இன்னும் 2 மணி நேரத்தில் எடுத்து முடிக்க வேண்டியங்கிற சூழ்நிலை வருது. ஏன்னா அந்த இடத்துல இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே கிளியர் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அந்த வழியாக மினிஸ்டர் போக போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் போய் நம்மளுக்கு டைம் இல்லை, சிங்கிள் ஷாட்டில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு டேரக்டரும் சொல்லிட்டு வராரு. ஹீரோயின் பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் வந்துச்சு இல்லையா கண்ணாடி, அதை ஹீரோ தள்ளிவிட்டு உடச்சிருப்பாரு. அதுலேருந்து இன்னும் பயங்கர அப்செட் ஆகிடுறாங்க. பத்தாததுக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோனை ஹீரோ எடுக்க மாட்டுறாரு. சரவணங்கிற கேரக்டர் மூலியமாக ஹீரோயின்கிட்ட பேசவே இல்லையா, அதனால் அவங்க அப்செட்டாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. இனிமேல் நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம், நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினுக்கு மறுபடியும் சந்தோஷம். இதையும் அவர் நோட் பண்ணுறாரு. இந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ ஒரு ப்ரொடியூசரை போய் அடின்னு அடித்தார் இல்லையா, அந்த ப்ரொடியூசர் வராரு. இந்த பொண்ணு தான் ஹீரோயினாக நடிக்குது, அதுக்கு இவன் தான் ப்ரொடியூசர் பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காமையா இருப்பார். ஸோ ஒரு ஃபைட் சீனில் ஒரிஜினல் ஃபைட்டர்ஸை இறக்கி விட்டுடுறாரு. அவங்க போட்டு ஹீரோவை அடின்னு அடிக்கிறாங்க. பத்தாததுக்கு சுற்றி நெருப்பு வேற எரியுது. ஹீரோக்கு நெருப்புனாலே பயம், ஹீரோயின் வேற நெருப்பில் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு ஏன் நெருப்புனா பயம்னு இப்போ தாங்க ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு வாய் பேச முடியாது. இவங்கெல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு கலவரம், எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்றி எரியுது. அப்போ அந்த பஸ்ஸுமே நல்லா தீப்பிடிச்சி எரியுது. இதில் எப்படியாவது தப்பிச்சு போகணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ சின்ன வயசில் இருக்க அவங்க தங்கச்சி அவங்க அப்பான்னு சொல்லிட்டு சேர்ந்து ஓடுறாங்க. கூட்ட நெரிசலில் எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. இதில் வாய் பேச முடியாத தங்கச்சியுமே எங்கேயோ தொலைஞ்சு போயிருப்பா. ஸோ தங்கச்சி தொலைஞ்சு போனவே எங்கேயோ நெருப்பில் மாட்டி இறந்து தான் போயிட்டான்னு சொல்லிட்டு அதுலேருந்தே அவருக்கு நெருப்புனாலே ஒரு பயம். அந்த பயத்தையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனையிலையும் ஹீரோயினை காப்பாற்றிருக்காரு. பத்தாததுக்கு அவருக்கு பயங்கர இன்ஜுரினால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க.
ஸோ அங்கே வந்து ஹீரோட மாமாவோ அவனுக்கு நெருப்புனா பயம்னு தெரியுமல்ல, ஏன் அப்படி ஒழுங்காக கூட பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே வந்து பேசுகிறாங்க, நான் உங்ககிட்ட வெறுப்பை மட்டுமே தான் காட்டுறேன், ஆனால் நீங்கள் பதிலுக்கு எப்படி என்கிட்ட அன்பை மட்டுமே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. வெளில போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்டேருந்து சரவணங்கிற கேரக்டருக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அட்ரஸையும் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு இன்னுமே வருத்தம், நம்மளை பிடிக்கல ஆனால் வேறு எவனோ ஒரு கேரக்டரில் நான் பேசுகிறேன், அவனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ என்னை சுத்தராக பிடிக்கல, அவள் கேட்ட டைவர்ஸை நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் யோகி பாபு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அவளுக்கு கன்ஃபார்மாக அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை ஃப்ரெண்டாக தான் பழகுறானாங்கிறத நோட் பண்ணுறதுக்கு நீ வேணால் போய் பாரு, அவன் ஹஸ்பண்டுங்கிற ரோலில் போய் அவள் யாருக்கு வெயிட் பண்ணுறான்னு போய் கேளு, அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்ல அதே கஃபேக்கு இவரும் கேஷுவலாக போகிறாரு. யாருக்காக இங்கே வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்க ஹீரோயினா நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டோட தங்கச்சி சின்ன வயசில் தொலைஞ்சு போயிட்டாங்களாம், அவர் ஒரு தடவை சொன்னார், அதனால் அவங்க தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அழுக வருது. ஆனால் ஹீரோயின் முன்னாடி எதையும் காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமாக வந்து அழுகுறாரு. தங்கச்சி பார்த்தோன்னே இத்தனை நாள் ஃபோனில் பேசின இன்னொரு கேரக்டரும் நான் தானே எப்படி சொல்கிறது, இத்தனை நாளாக ஏமாத்தின மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வெளில நின்று சரவணங்கிற கேரக்டரில் ஃபோன் பண்ணி சாரிங்க எனக்கு ஒர்க் இருக்கனால இன்றைக்கி வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின்கிட்ட நார்மலாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸையும் கொடுத்துட்றாரு. ஏன்னா சரவணங்கிற கேரக்டரை தான் அவள் லவ் பண்ணுறா, நம்மளை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிறாரு. ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சரவணங்கிற நம்பருக்கு. அந்த ரிங் யாருக்கு போகுதுன்னா ஹீரோக்கு போகுது. உடனே ஹீரோ தூரமாக போய் பேசலான்னு பார்த்தா, தூரமாக ஏன் போகிறீங்க, இங்கேயே இன்னும் பேசுங்க, அந்த சரவணங்கிற கேரக்டரும் நீங்கள் தானே, நீங்கள் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்பே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஹீரோவோட மாமா வந்து அவனுக்கு நெருப்புனா பயம்னு அவங்களுக்கு தெரியாது, அவனை பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களாங்கிற கேட்ட அந்த வார்த்தையிலேருந்தே ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்போ தான் பேசுகிறாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஃபோனில் அந்த கேட்ட குரல் வந்து நான் நண்பனாக தான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு அந்த குரல், அவ்வளோதானே தவிர எனக்கு அந்த குரல் மேலே வேறு எந்த ஈர்ப்பும் இல்லை. நான் அது நீங்கள் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்கள் தங்கச்சியை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணுமேன்னு நான் உங்கள் தங்கச்சி தேடி கண்டுபிடிச்சேன், நான் வேறு ஒருத்தருக்காகலாம் உங்கள் தங்கச்சி நான் தேடி பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இப்போ தாங்க புரியுது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. படமும் நல்ல சக்ஸஸ்ஸு, நல்ல ஹாப்பி என்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.